தங்கம் வந்து 1979க்கு அப்புறம் இப்பதான் 58% வந்து பாத்தீங்கன்னா கெயின் ஆயிருக்கு ஒரே வருஷத்துல. அதாவது தங்கம் வந்து ஒரு வருஷத்துல 50%க்கு மேல ஏறது 1979க்கு அப்புறம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து நடக்குது அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. 1979ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் நடந்துச்சு, இப்ப செகண்ட் டைமா வந்து நடக்குது. சோ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப இயர்ஸ் கேப் இருக்கு. அதுக்கப்புறமா இப்பதான் நடக்குது. இதுக்கான ரீசன் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். சோ இங்க ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ப்ராப்பரா அமையல. இந்த குளோபல் லெவல்ல அன்சர்டனிட்டி வந்து இருக்கு. அந்த யூஎஸ் மார்க்கெட் சைடு வந்தோம் அப்படின்னா கூட யூஎஸ் மார்க்கெட்டே வந்து பாத்தீங்கன்னா இங்க வீக்கா தான் வந்து இருக்கு. ஜாப் டேட்டா எடுத்து பார்த்தாலும் சரி, எக்கனாமியாவை எடுத்து பார்த்தாலும் சரி, எல்லா இடத்துலயுமே ஓவரால் குளோபல் லெவலில் பார்க்கும்போது அந்த எக்கனாமின்றது ஸ்லோ டவுன்ல வந்து இருக்கு. அண்ட் தென் இந்த அன்சர்டனிட்டி வந்து கிரியேட் ஆகுது. இங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இங்க போர் சூழலாம் வந்து போய்கிட்டு இருக்கு. அண்ட் தென் இங்க சென்ட்ரல் பேங்க்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா கோல்டு வந்து வாங்கிட்டே போறாங்க. இந்த மாதிரி நிறைய ரீசன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கோல்டு ஏறதுக்கான ரீசனா வந்து அமையுது. சோ இந்த ஒரு ரீசனாலே இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா 58% வந்து ஏறி இருக்கு கோல்டுன்றது. 1979க்கு அப்புறம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைமா வந்து இருக்கு. சோ இந்த ஒரு ஏற்றம்ன்றது இன்னும் வந்து கண்டினியூ ஆகும் அப்படின்ற மாதிரி தான் எல்லாரும் வந்து சொல்றாங்க. சோ பார்க்கலாம் இந்த கோல்டுன்றது இன்னும் எவ்வளவு ஏற போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா பிரேவா அப்ரோச் பண்ணி தான் ஆகணும். கொஞ்சம் கொஞ்சமா வந்து பாத்தீங்கன்னா கோல்டா வாங்கிட்டே இருந்தாதான் நமக்கும் பெட்டரான ஆப்ஷனா வந்து இருக்கும்.